வாங்க நடக்கலாம் நிகழ்ச்சியில 3வது எபிசோட்ல இப்போ நம்ம ஆகத்தமா குருசடி பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். இதுல இருந்து இந்த ஆகத்தமா குருசடியில இருந்து ஒரு ரோடு கடற்கரை நோக்கி போகுது. அந்த ரோட்ல தான் நம்ம இன்னைக்கு போறோம். வாங்க நடக்கலாம். நம்ம கூட பில்கோ இருக்காங்க, அப்பு இருக்காங்க. சரி வாங்க நடக்கலாமா? ஆமா நடக்கலாம். நம்ம பீச்சுக்கு போங்க போங்க போங்க, வண்டி பார்த்து போங்க. இந்த ரோடு இல்லையே? ஆமா பீச்சுக்கு போறதுல ஃபர்ஸ்ட் போல நம்ம போன ஃபர்ஸ்ட் டூர்ல போன அது 2வது ரோடு. நம்ம ஊருக்கு மொத்தம் எத்தனை பீச் ரோடு இருக்கு? 3 4. நல்ல இது ஒரு குறுகியது, ஒரு ஆட்டோ ஒரு கார் போற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மழை பெய்ததுனால எல்லாம் தண்ணி ஆயிருக்கு. இங்க கராத்தே ஸ்கூல் இருக்கா? ஆமா போர்டு பார்க்கலாமா? இது ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. யாரோடது? வந்து இதுல கும்ஃபு கராத்தே படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. ஓப்பன், திறந்த வெளியில தான் இருக்கு. சூப்பர். இது பாத்திருக்கீங்க? போட்டி ஏதாவது நடக்கும்போது பாத்திருக்கியா? இல்ல இல்ல, நான் இப்போதான் இது பக்கத்துல போய் நல்ல சத்தமெல்லாம் கேட்குமே. இப்பதான் நானும் இதை பாக்குறேன். ஆமா, இது புதுசா தான் தொடங்கி இருக்காங்க நினைக்கிறேன். ஒரு வாட்டி வரும்போது நடக்கும்போது வீடியோ எடுக்கலாம். சரி. திறந்த வெளி கும்ஃபு. இந்த இடத்தோட பேர் என்னது? இந்த தெருவோட பேர் என்னது? இது ஆகத்தம்மா தெரு, முதல் தெரு. இதோட மேற்கு பகுதியில 2ஆம் தெரு இருக்கு. ஆகத்தம்மா 2ஆம் தெரு. எருக்கல் விழாகம் அதுக்கு அடுத்தது. இதுக்கு கிழக்கு பகுதிதான் எருக்கல் விழாகம். 2 பிரம்மாண்டமான வீடு இருக்கு. பெரிய வீடு. நல்லா இருக்கு. எஸ். புத்தூர்ல எல்லா இடத்துலயுமே இன்டர்லாக் ரோடு தான் போட்டிருப்பாங்க போல. ஆமா, ஆனா வீதி குறைவா இருக்கு ரோடுகளுக்கு. ரோடுக்குள்ள இடம் இல்ல, இருக்கிறதுல போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா, ஏரியாலாம் குப்பையாவே கிடையாது. இடமாவது இருக்கு. கோயிலோட கோபுரம்லாம் தெரியுதுல்ல? ஆமா. இந்த இடம் மழை பெஞ்சனால ரொம்ப பசுமையா இருக்கு. ஆமா, முன்னாடி இதையெல்லாம் குப்பைன்னு சொல்லுவாங்க. குப்பை அதான். ஏன்னா எருக்கலை விழா, எருக்கலை இந்த ஏரியா தானே சொல்லுவாங்க. இது அந்த பக்கம் உள்ள ரோடு தான் எருக்கல். அதாவது எருக்கலைகள் அதிகமா நிற்கிறதுனால அந்த இடத்த எருக்கல் விழாகம் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த வீட்டுக்கு நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி டிசைன் தான் இருந்தது. இந்த பெரும்பாலான வீடுகளே இந்த மாதிரி தான். திரும்பவும் அந்த டிசைன் வந்துருக்கு 30-40 வருஷத்துக்கு பின்ன. பூச்சட்டிகளும் இந்த காலனியோட வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, இந்த முற்காலங்கள்ல கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி வீடுகள் தான் கொடுத்தாங்க. ஆமை வீடு, ஆமை வீடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல ஒரு ஆமை வீடு தான் இப்ப இருக்கு. ஆமை வீடு இன்னும் நிரம்ப வரும். என்னது? நிறைய இடங்கள் ஆமை வீடெல்லாம் இருக்கும். இன்னும் வருமா? இப்ப நம்ம இந்த பீச்சை நெருங்கிட்டு இருக்கோம். இது தூத்தூர் ஊராட்சி சார்பாக நடப்பட்ட மரங்கள் அங்கே வளர்ந்து நிற்குது. இதனுடைய முதல் நேருக்கல்லுன்னு சொல்லுவாங்க. துண்டல் விளைவு அல்லது நேருக்கல், அதாவது அலைகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பகுதி. இப்போ நீங்கள் மேற்கு பகுதியில் இதனுடைய அந்த பக்கமும் ஆகத்தம்மா தெரு 2ஆம் தெருவாக்கும். இப்போ நம்ம இந்த நேருக்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல அலை தடுப்பு சுவர் போட்டாங்க. அதையும் அது கடல் அரிப்பினால பாதிக்கப்பட்டு தண்ணீரெல்லாம் உள்ளே போனதுனால இப்படி ஒரு நேர்க்கல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை குறித்து அப்பு சொல்லுங்களேன். முன்னாடி
கடலரிப்பு கடல் பல ஆண்டுகளாக உள்வாங்கி கொண்டே இருந்தது. பல வீடுகள் கடல் அரிப்பினால் சென்று கொண்டே இருந்தது. அதை தடுக்கும் விதமாக இவ்வாறாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற தடுப்பு சுவர்கள். முன்னாடியெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா, அடியில் பெரிய பெரிய துணியிலான கனமான ஷீட்டெல்லாம் போட்டு அந்த வலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கற்களை அடுக்கி நேராக சரிசமமாக பெரிய பெரிய கற்களை போட்டு அடுக்கி வைத்து கடலரிப்பை தடுத்தார்கள். அதற்கு பின்னால் அந்த கடலும் இந்த கற்களை எல்லாம் கொண்டு சென்றதால் இப்பேற்பட்ட ஷார்ட் கிராயின் இந்த ஆரம் ஸ்மால்னு சொல்லிட்டு நம்ம நேருக்கல் சுவர் போட்டாங்க. இதுவும் இப்போ கடலரிப்பினால பல இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கிறதுனால நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோர்லாக், அந்த குருசுகள்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை போட்டு இப்போ இந்த அலை தடுப்பு சுவர் அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் தற்போது பல இடங்களில் சேதமடைஞ்சிருக்கு. இனி இதை மறுசீரமைப்பு செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இப்போ நம்ம ஆகத்தம்மா குருசடியில இருந்து தெற்கு நோக்கி வந்தோம். தெற்குல இருந்து இப்போ கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கோம். இதுல ரோடு இருக்கா? இதற்கு முன்னாடி இதில் ஒரு காங்கிரீட் சாலை இருந்தது, அதையும் கடல் கொண்டு சென்றது. தற்போது இதில் மணல் ரோடாகவே காணப்படுகின்றன. இப்போ நீரோடியில இருந்து இறைமுந்தரை வரைக்கும் கடற்கரையில ரோடு போட்டுட்டு வராங்க. 31 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்களே, அந்த திட்டத்துல இந்த ரோடுகள் சரி செய்யப்படுமா? இல்லை, அது மாவட்டத்தினுடைய இதர சாலையாக இருக்கக்கூடிய இறைமந்திர நீரோடி சாலை, அதாவது வல்லவிளை இறைப்புத்தந்திர இடைப்பட்ட சாலை துண்டிக்கப்பட்டதால் அதோடு சேர்த்து இந்த நீரோடி முதல் இறைமந்திர வருகின்ற இந்த மாவட்ட இதர சாலையானது சீரமைக்கப்பட இருக்கின்றது. இது என்னது? தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டிடமானது நம்முடைய ஊராட்சியில் தூத்தூர் பகுதி, தூத்தூர் கிராமத்தில் சேருகின்ற குப்பைகளை இங்கே தரம் பிரித்து அவர்கள் மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்காக குப்பைகளை எல்லாம் குறிப்பாக பிளாஸ்டிக்களை எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கூடாரம், தரம் பிரிக்கும் கூடாரம். இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குப்பைகளை தரம் பிரிக்கும் கூடாரமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூய்மை காவலர்கள் எல்லாம் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, அது இங்கதான் இங்கதான் சேமிச்சு வைக்கிறாங்க. அவங்க தங்கக்கூடியது, அவங்க ஓய்வெடுக்கக்கூடியது இங்கதான். ஓய்வெடுக்கிற மாதிரியா இருக்கு. தற்போது இது பழுதடைந்து காணப்படுகின்றது கடற்கரையில் இருப்பதால் இதை சரி செய்ய நன்றாயிருக்கும். ஈஸியா நிற்குது. 2-3 நாளா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, பருவமழை தொடங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். வடகிழக்கு பருவமழை. இதற்கு எச்சரிக்கை. இந்த குளம் இருக்கு, அதுல நீச்சல் அடிக்கலாமே அப்பு? நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்புக்கு நீச்சல் தெரியுமா? உண்மையிலே தெரியும். எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க நீச்சல்? ஏன்னா உங்க காலத்துல ஆறெல்லாம் வற்றி போயிருக்கு, கடல்ல நீங்க இறங்குனது கிடையாது. இந்த டைம் எல்லாம் கல் வந்திருக்கு, அந்த டைம் பீச் வாட்டர் அரிதா இருந்திருக்கு இல்லையா? நான் கடல்ல நீச்சல் பண்ணிட்டு உண்டு, ஏவியங்கனால நீச்சல் பண்ணிட்டு. இந்த புயலெல்லாம் இருக்கு, புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இங்கே கடலுடைய தாக்கம் அடுத்த நேரத்தில் நம்ம ஊரினுடைய பழமையான காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நம்ம 2வது நேர்கல் போட்டிருக்கக்கூடிய இடத்துல போகிறோம். இது ஆக்சுவலாக 100 மீட்டர் நீளத்துக்கு போட்டிருந்தாங்க, ரொம்ப பாதுகாப்பாக அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த கோர்லாக்கெல்லாம் போட்டு. ஆனால் இப்போ அது பாதிக்கு மேலே டேமேஜ் ஆகி கிடக்கு. இதெல்லாம் நேர கிடந்த கல் தான் இப்போ பிரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் அப்படியே கிடக்கு. இதை சரி செய்யாத பட்சத்தில் இன்னும் அதிகமான இழப்புகள் ஏற்படும். கடல் நீர் ஊருக்குள்ளே புகுந்து இன்னும் நிறைய கோடி ரூபாய்க்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு அதுக்கு முன்னாலே இந்த வேலைகளை எல்லாம் சரி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக பீச் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, மணல் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. இந்த தடவை கிறிஸ்மஸ்க்கு பீச் கிடைக்குமா? கிடைக்கும்.
இந்த மரம் வளர மாட்டேங்குது. லுக் லைக் அப்படிதானே ஒரு கடற்கரையில் அது ஒரு மட்டத்துக்கு தான் அதோட. ஏன்னா இது கடல் மட்டத்துக்கு மேலே போகாது. ஏன்னா கடற்கரை காற்று அடிச்சுக்கிறதுனால அந்த உப்பு காற்று இதை மேலே வளர விடாது. அதனால தான் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே அது வளர முடியாது. இந்த வழி கொஞ்சம் விசாலமா நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரோடு போட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இந்த செடிகளையும் வெட்டி அழகுபடுத்தி இதுலயும் பெஞ்சுகள் எல்லாம் போட்டு விட்டா ரொம்ப வசதியா இருக்கும். உட்கார்ந்து மத்தியான நேரங்கள்ல உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்கும். இதுதான் இந்த முதலாக நம்முடைய கிராமத்தில் நேர் சுவர்கள் அமைக்கும் போது பல வசதிகளோடு உருவாக்கப்பட்ட ஒரு மீன்பிடி இறங்குதளம். அது இதுதான். இந்த பகுதியில் தான் பல வசதிகளோடு ஒரு மீனவர் ஓய்வறையும் அதோடு சேர்த்து வலைப்பிண்டு கூடம் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட அதிநவீன வசதிகளோடு தற்போது பராமரிப்பின்றி காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை பராமரித்தால் இன்னும் மீனவர்களுக்கு நன்றாக இருக்கும். போடலாம் எனவே கிடைக்கும். இந்த பண்டகசாலை சொல்லுவோமா? இந்த கட்டட இதுக்கு முன்னால இதுல தானே இது பண்டகசாலை. இந்த பண்டகசாலையில இருக்கு. அப்போ இந்த பில்டிங்கை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? போமா இந்த இதுல பண்டகசாலை எல்லாம் இதுல தானே இருந்தது. முன்னாடி இதுல ஒரு மீன் பண்டகசாலை இந்த பகுதியில் தான் இருந்தது. அது பெரிய பெரிய ஸ்ட்ரா எல்லாம் வந்து இங்கே தான் வந்து அவங்க வந்து கழுகி பதப்படுத்தி இங்கே தான் பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு பகரம் இங்கே இருந்து இடம் மாற்றி அந்த கிழக்கு பகுதியில் வந்து வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாமா? அதே நம்ம இந்த வாங்க நடக்கலாம் இதில் பார்க்கலாம். வழி ஃபார்மா இருக்கு. அங்க இருந்து ஓடி வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் கடல்ல கலக்குது. எல்லா தண்ணீரும் எல்லா நதிகளுமே கடல்ல இணையும். அப்படி உள்ள இதன்படி கூற்றின்படி தான் இது நடக்குது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் அது தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அதற்கு ஒரு பேரும் பொறிக்கப்பட்டன. அதனுடைய அறிகுறியின் தாக்கம் தற்போது இந்த அரபிக்கடலில் காண முடிகின்றது. பல மீனவர்கள் இன்றும் கடலில் தொழிலுக்காக செல்லவில்லை. இந்த நேரங்களில் பல வாகனங்கள், வள்ளங்கள், விசைப்படகுகள், கட்டுமரங்கள் எல்லாம் செல்வதை பார்க்க முடியும். பொது குறைவாகவே பார்க்க முடிகின்றது. அதனுடைய அறிகுறியும் தென்படுகின்றது. வாங்க நடக்கும். ஒரு பாரம்பரியமான கட்டுமரம் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்களே, இதை குறித்து சொல்லுங்கள். முன்னாடி மாதிரியான கட்டுமரங்கள் யாரும் பயன்படுத்துறது இல்லை, அப்படித்தானே? ஆமா ஆமா. இதுக்கு மாற்றா என்ன என்ன மீன்பிடி உபகரணம் பயன்படுத்துறாங்க? தற்போது வந்து பிளைவர், மோல்டிங் அந்த மாதிரியான படகுகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இதனுடைய பயன்பாடு சற்று குறைவாக இருக்கின்றது. முன்னாடி இந்த பகுதியில எல்லாம் இந்த கட்டுமரத்தை வச்சுதான் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கதான் தொழில் பண்ணுவாங்க. இங்கதான் மீன் பட்டணம் மீன்பிடி துறைமுகம் வருவதற்கு முன்னால இங்கதான் இடங்கள்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் வருவதற்கு முன்னால் இந்த பகுதி தான் ஒரு சிறு மீன்பிடி துறைமுகமாக இருந்தது. இதனுடைய கிழக்கு பகுதியில் பல விசைப்படகுகளில் சுறா போன்ற பெரிய பெரிய மீன்களை இங்கே இறக்கி இங்கே சேல்ஸ் பண்ணுவதாக இங்கே காண முடியும். அதே போல் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கட்டுமரங்கள் எல்லாம் இங்கே கரையில் ஏற்றி சிறிய சிறிய வகை மீன்கள் எல்லாம் விற்பனை செய்வார்கள். இது மாயக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது கரையில இருந்து அந்த தூண்டில் ரோலன்னு சொல்லுவாங்க, நைலான். அதையும் அந்த தூண்டில் இறைய கொறுத்து அப்படியே தூக்கி கடலுக்குள்ள வீசுவாங்க. வீசிட்டு அதை கரையில இருந்து அதை இழுப்பாங்க. இழுக்கும்போது மீன்கள் கிடைக்கும். தும்பன்னு சொல்லுவாங்க. ஏரியாலாம் நல்ல விசாலமா இருக்கு. ஒரு வலைப்பின்னும் கூடம் தான். தற்பொழுது இங்கே அவர்கள் பழுது பார்த்த வலைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் மீன்பிடி தடைக்காலம் வரும்போது அவர்கள் விசைப்படகில் இருக்கக்கூடிய பழுதான வலைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த கூடாரத்தில் வைத்து பழுது பார்ப்பார்கள்.
இது நம்ம தூத்தூர்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3வது நேர்கல். ஆமா. இதுவும் 100 மீட்டர் நீளத்துக்கு கிடந்தது. இப்போ 25 மீட்டர் கூட நீளம் இல்லாம எல்லாமே பழுதடைந்து இருக்கின்றது. அது எதனால் இப்படி ஆகுது? இது சரியான கட்டமைப்பு இல்லாததுதான் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா இது அரபிக்கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான கடல், ஆழமான கடல், ஆக்ரோஷமான கடல். அப்ப இதை கட்டுப்படுத்தணும்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது பழுது பார்த்து கொண்டே இருக்கணும். டேமேஜ் ஆகக்கூடியதை அந்த கற்களை சீராக அமைச்சாதான் அந்த ரஃப் சீசன்ல தாங்கி நிற்கும். இது இவங்க போட்டுட்டு போறாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் டேமேஜ் ஆன பிறகுதான் திரும்பவும் அதை கண்காணிக்கிறாங்க. அதனால அரசுக்கு தான் அதிக செலவினங்கள் வருது. அரசு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இதை பழுது பார்த்தா செலவு குறைக்கலாம். ஏன்னா தூத்தூரை பொறுத்தளவில் இன்னும் 2 நேர்கல் கூட வேணும். அப்போ தான் இந்த இடங்களை பாதுகாக்க முடியும். குறிப்பாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியதெல்லாம் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் எம்எல்ஏ மற்றும் எம்பி வசந்த் குமார் அவர்களுடைய நிதியிலிருந்து அவசர காலத்துக்காக ஒதுக்கீடு பண்ணி செய்யப்பட்ட இந்த தடுப்புச் சுவரை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வட்ட வளாகத்தில் தான் இந்த தடுப்புச் சுவர் அமைச்சிருக்காங்க. ஏன் அமைச்சாங்கன்னா இதுக்கு முன்னால் ஏற்பட்ட கடல் சீற்றம் அந்த எல்லா வீடுகளுமே, குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளை விழுங்கி சென்றது. ஏன்னா இந்த கடலரிப்பு தடுப்புச் சுவர், இந்த கற்கள் எல்லாத்தையும் கடல் விழுங்கி போனதுனால 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து உடஞ்சி போச்சு. அதனுடைய சில வீடுகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா மக்கள் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதன் மூலமாக தான் எம்பி எம்எல்ஏ நிதியில் வந்து இந்த நேர்கல் அமைக்கக்கூடிய இந்த தடுப்புச் சுவரை அமைச்சாங்க. இது கூட பாதுகாப்பானதாக இல்லை. அந்த கடலரிப்பில் பாதிக்கப்பட்ட வீடுகளுடைய சில வீடுகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்போ இந்த வீடுகளெல்லாம் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டு? இந்த வீடுகளெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த வீடுகளெல்லாம் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 5ஆ? ஆமாம். கொரோனா காலகட்டங்கள்ல அதுக்கு முன்னாலே ஆச்சு. ஆமாம். சிறு சிறிதாக பாதிக்கப்பட்டது. ஆமாம். ஆணியாடி வரும்போதும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடுகளெல்லாம் இந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகள் போச்சு. இந்த வீடுகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க வந்து ஒரு சிலவங்க எல்லாம் வந்து வீடு கட்டிட்டாங்க, தனியாக வீடு வச்சுட்டாங்க. ஒரு சிலர்லாம் வந்து தன்னுடைய சகோதரர்கள் இல்லையேல் தங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் தாமசித்து வருகின்றார்கள். அவர்கள் இன்றும் அவர்களுடைய வீடு கிடைக்காமல் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் எங்களுக்கு என்றுதான் வீடு தரும் என்று காத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் ஏன் வீடு கொடுக்காம இருக்காங்க? தற்போது அரசினுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக அரசு வந்து அந்த திட்டமானது முழுமையாக ஈடுபடுத்த முடியவில்லை. அரசு ஒரு திட்டம் வைத்திருக்கின்றது, இடம் இருந்தால் அந்த இடத்துல அரசு வீடு கட்டி கொடுக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அது பசுமை வீடு, கலைஞர் கனவு. எல்லாமே ஏழைகளுடைய வீடுகள், அவங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்க வாய்ப்பில்லை. அரசு நிலங்கள் இந்த பகுதியில் இருந்தால் அங்கே கட்டி கொடுக்கலாம். அது நம்முடைய ஊர் நிர்வாகம் ஒன்றிணைந்து ஒரு கடிதம் எழுதி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய கிராமத்தில் இப்பேற்பட்ட ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டன. அதற்கு மாற்று வழியாக புறம்போக்கு நிலங்களில் எங்களுடைய மக்களுக்கு வீடுகள் கட்டி தந்தால் இன்னும் நன்றாக இருக்கு என்று நம்ம கோரிக்கை வைக்கலாம். இப்போ இந்த கடலரிப்பு தடுப்புச் சுவர் அமைச்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த வீடுகள் இப்போ உடஞ்சி போன இடங்கள்ல காலியாகி போன இடங்கள்லயே அவங்களுக்கு புதிய வீடுகள் கட்டி கொடுக்கலாமே, ஏன் செய்யக்கூடாது? அதற்கு தற்போது இந்த சிஆர்எஸ் கடலோர ஒழுங்கு மேலாண்மை சட்டத்தை காரணம் காட்டி தற்போது அரசு நிர்வாகம் வந்து நமக்கு வீடுகள் கட்ட அனுமதியை தருவதில்லை. அப்படி உள்ள சட்டம் எதுக்கு? ஏன்னா கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்களை கடலுக்குள்ளதான் கட்டியிருக்காங்க. இங்க மட்டும் 500 மீட்டருக்கு அந்த அப்புறம் அங்கதான் கட்டணும், எதுக்கு சட்டம்? தற்போது இந்த சட்டம் வந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திடம் இருந்தும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இது தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதை சிறிதாக தளர்வு செய்யப்பட்டு இப்போது பல கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றன. காலப்போக்கில் நாம் முயற்சி செய்தால் இந்த பகுதியில் வீடுகள் கட்டுவதற்கான அனுமதியும் நமக்கு கிடைத்துவிடும். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரோ மற்ற அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ யாராவது இங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்களா? இந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகள் போயிருக்கு, அவங்க இருந்த இடத்துல ஏன் வீடு அமைச்சு கொடுக்க கூடாது அப்படி உள்ள ஒரு ஆய்வு நடந்திருக்கா?
இல்லை இல்லை, இதுவரை இந்த பகுதியில் ஆய்வு செய்ய வரவில்லை. ஆனால் அந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர், அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் வருகை தந்தபோது அந்த பகுதியை பார்வையிட்டார்கள். அதிலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகை தந்தபோது இந்த பகுதி மக்களும் இதற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். நானும் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பு என்று சொல்லி இருந்தார். ஆனால் அது நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை. இவங்க 2 பேரும் சகோதரங்க போல இருக்கு. சாப்பிட்டுருக்காங்க. நல்ல சாப்பாடா இருக்கும். அதனாலதான் ரொம்ப இப்பதான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்றாங்க. நம்மள திரும்பியே பார்க்காம சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல மீன் இறைச்சி எல்லாம் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. சரி போலாம். பேசி பேசி தளர்ந்தாச்சு போல இருக்கு. ஒன்றும் இல்லை. இது என்னது? இது வந்து ஒரு பிளைவர் படகு. தற்போது இதனுடைய பயன்பாடும் சற்று குறைவாக இருப்பதால் இதை கரையோரம் ஒதுக்கி வைத்தது. ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்ற மழையான ஓய்வு எடுக்க. நம்ம இந்த இன்டர்லாக் எதுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு? இதுக்கு மேல இன்னும் போடல, அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்கே போடலாம். நம்ம இனி அடுத்த ஒரு திட்டத்தில் வந்து அதை இணைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சாலைகள் ஒழுங்கில்லாதனால இந்த மக்கள் வந்து அதிகமான சிரமங்களை அனுபவிச்சிருவாங்க. அப்படிதானே? ஆமா. பைக் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பீச்சுக்கு வரக்கூடியதுல 3வது ரோடு. ஆமா. இது சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலினுடைய ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரோடு. இந்த வழியாகவும் பீச்சுக்கு வரலாம். இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. இந்த கடற்கரையிலே வளரக்கூடிய படர்ந்து செல்லக்கூடிய ஒரு செடி. இல்ல பூக்களும் விரிஞ்சிருக்கு. ஆமா. கடலை குடிச்சிருக்காங்க. என்னடா வந்துருப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த பீச் தான் கொஞ்சம் விசாலமான பீச் இல்லையா? ஆமா. மற்ற நாட்கள்ல இந்த ஏரியால வரும்போது நல்லா இருக்கும் அந்த பிளேஸ். இந்த பீச்லயே நிறைய அடிப்படை வசதிகளை செய்யலாம். ஆனால் டூரிஸ்டுகள் வந்து அதிகமா வரக்கூடிய இடம். ஆனா வரதுக்குள்ள வழிகளும் கொஞ்சம் விரிவாக்கணும், அழகு பண்ணணும். அந்த வழியையும் நம்ம இது பண்ணணும், அதாவது ரோட் மேப் பண்ற மாதிரி. டாய்லெட் வசதி ரொம்ப இருக்கும். அப்போ இந்த 2 கற்களுக்கு இடையில நிறைய இடைவெளி இருக்கு. இது வழியா வந்து கடல் வந்து உள்ள புகுந்து வரும் இல்ல? இதுல ஏன் கடற்கரை இந்த சுவர் அமைக்கல, தடுப்பு சுவர்? முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி விசைப்படகுகளில் இருந்து வரக்கூடிய பெரிய பெரிய மீன்களை எல்லாம் இங்குதான் இறக்கி அந்த விற்பனை போடுவதும் மேலம் போடுவதும் செய்கின்ற ஒரு இடமாகவே இந்த இடம் அமைந்திருக்கின்றன. இங்கே பூத்துறை மற்றும் தூத்துறை சார்ந்த பல
கம்பாளுடைய கரமடி இங்கு தான் நுழைப்பார்கள். அவர்களுக்கு வசதியாக ஏற்பட்ட இது செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது இதனுடைய தாக்கம் இந்த பகுதி மக்களுக்கும் அதிகமாக இருப்பதால் குடியிருப்புவாசிகள் அச்சத்தில் தான் காணப்படுகின்றார்கள். இதை இணைப்பதற்கான வேலைகள் அரசு மட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் இந்த பகுதியை இணைப்பதற்கான வேலைகள் தொடங்கும். இந்த கடற்கரை எல்லாம் ரொம்ப குப்பையா கிடக்கு. அப்போ நீங்க இந்த நெகிழியில்லா நெய்தல் படையன்னு ஒரு இது பண்ணிருக்கீங்க. அந்த இயக்கங்கள் நெகிழி மட்டும்தான் அழுவீங்களா? ஆமா. ஆமா ஆமா, இது 4வது ரோடு. அப்போ எக்ஸசைஸ் பண்றாப்புல. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இப்பதான் அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. அந்த தெரியக்கூடியதான் தூத்துறை பார்டர். அவங்க அந்த பார்டர்ல ஒரு நேருக்கல் அமைச்சிருக்காங்க, அருண்யபுரம். ஆமா. அதுக்கப்புறம் இப்போ நீங்க பார்க்கக்கூடியது ஏஜே அண்ட் சன்ஸோடைய ஃபேக்டரி. அதாவது மீன் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், அந்த தூத்துக்குடி கிறிஸ்துராஜா குருசடி பக்கத்தில் உள்ள பண்டக சாலை காலப்போக்கில் அவங்க இங்கே தான் மாட்டினாங்க. அருள்கீதனுடைய ஒரு மீன் பதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வழியாகவும் பீச்சுக்கு வரலாம். நம்ம முக்கியமான சாலையில் போகிறோம், பீச்சில் இருந்து முக்கியமான சாலையில் போகிறோம். அங்கே நடக்கலாம். காக்கைகளுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் தான். ஏதோ கல்யாண வீட்டில் இருந்து வேஸ்ட்டுகளை கொண்டு கொட்டியிருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வெஜிடேரியன் ஃபுட் இப்போ அவங்க சாப்பிட முடியும். ஊர் மொத்தமாக இங்கே தான் நிற்க போல இருக்கு. மழைக்காலம் ஆனால் அவங்களுக்கு உணவு கிடைக்காது. குடும்பத்தோடு வந்திருக்காங்க, குடும்பமாக வந்திருக்காங்க. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் அடர்ந்த காடுகளாக மரம் செடி கொடிகளாக இருக்கும். இப்பகுதியில் வருவதற்கு மக்கள் மிகுந்த அச்சப்படுவார்கள். இங்கு யாரும் சர்வசாதாரணமாக வருவதில்லை. காலப்போக்கில் இந்த ஒரு மீன் பதப்படுத்தும் பண்டக சாலை இப்பகுதியில் வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரம் இங்கு வேலை நடப்பதால் இந்த பகுதி மக்களுக்கு அச்சமும் பயமெல்லாம் நீங்கிட்டு தைரியமாக இந்த பகுதியை நடமாடுவதும் இங்கு வந்து கடலில் தொழிலுக்கு செல்வதும் ஓய்வெடுப்பதும் இந்த பகுதி மக்களுடைய ஒரு இதாக இருந்தது. இது என்ன தப்பு? ஆர்ச்சு தெரியக்கூடிய இந்த ஆர்ச்சு முன்னாடி நம்ம போட்டிருந்த நடக்கலாம் வாங்க அந்த ஒரு எபிசோடில், ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு கல்லறை தோட்டத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம். சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அது வந்து இடம் பற்றாக்குறை காரணமாக அதை இடமாற்றம் செய்து இந்த பகுதியில் ஒரு கல்லறை தோட்டம் அமைத்து இங்கே நமக்கு வருகின்ற இறந்தவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பகுதியை வாங்கி இதிலே நமக்கு வந்து திட்டம் தீட்டினார்கள். காலப்போக்கில் இது 6 ஏக்கர் இடம் இருக்குது, அப்படிதானே? ஆமாம். அருகாமையில் உள்ள கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனால் இந்த திட்டமானது முடங்கி போய்விட்டது. அதற்காகவே இந்த ஆர்ச்சிகள் எல்லாம் சரி செய்து இதிலே நுழைவாயில்கள் அமைத்திருந்தார்கள். அது கடல் உப்பு காட்டினால் சிதலமடைந்து விட்டது. அது கேப்பாரற்றிருந்த இடம் கிடந்ததால் இந்த பகுதியில் கடற்கரையில் விளையாட வருகின்ற வீரர்கள் இதை பயன்படுத்தி இதை ஒரு விளையாட்டு மைதானமாகவே அமைத்து விட்டார்கள். இங்கே விளையாட்டு மைதானம்னு சொல்லுதீங்க, பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. மழை பெஞ்சு அந்த நேரங்களில் இது விளையாட்டு மைதானம் தான். இந்த மழை காலமாக இருப்பதால் வெள்ளம் அளவுக்கு அதிகமாக நிரம்பி கிடப்பதை பார்க்க முடிகிறது. சரி, நடக்கலாம் வாங்க. நடக்கலாம். நீங்க பைக்கிலே போங்க, நாங்க நடக்கலாம். மழை நின்றுடுச்சு. பீச்சுக்கு வர்றதுல இந்த ரோடு கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கு. அந்த ஒரு ரோடை தவிர மற்ற ரோடு எல்லாமே குறுகலாக தான் இருக்கு. நம்ம பீச்சில் இருந்து மெயின் ரோட்டில் நடந்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்குமே 2 வீலர் கிடையாது, அதனால தான் நடந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கே நடக்கலாம் வாங்கன்னு போட்டுருக்கான் பேர்.
இந்த காலத்துல எல்லாம் நடக்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்கு. எல்லாருமே 2 வீலர் 4 வீலர் வச்சிருக்காங்க. ஆமா, பக்கத்து நீங்க மட்டும் ஏன் 2 வீலர் வாங்காம நடந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? இன்றைய கால லைசன்ஸ் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். இன்று எங்கு பார்த்தாலும் வாகனத்தினுடைய பெருக்கம், மாசுபாடு அதிகம், வாகனம் எழுப்புகின்ற வாகனங்கள் பெருகுவதால என்னென்ன மாசுகள் ஏற்படுது? அவர்கள் எழுப்புகின்ற புகைகள், அந்த வாகனத்தின் வந்து புகைகள் வந்து அதிகம் வருவதால் பல வாகனங்கள் கடந்து செல்லும்போது இந்த புகையினுடைய தாக்கத்தினால் இந்த புவி மாசடைகிறது. நாம் அதை தவிர்த்து வாரத்தில் ஒரு முறை நாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். நாம் மிதிவண்டி, முன்னாடி நாம் பயன்படுத்திட்டு மிதிவண்டி, அதெல்லாம் நமக்கு அலுவலகங்களில் செல்லலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சைக்கிளிங் போகலாம். இப்போ நிறைய பேர் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ அந்த ஒரு பழைய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. சைக்கிளிங் எல்லாம் போகும்போது நம்ம இதாக இருக்கும். பின் அவ்வப்போது நாம் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். வாகனத்தை தவிர்த்து இன்று பார்த்தால் இன்று பலர் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் மற்றும் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்களும் செல்கின்றார்கள். அதை நாம் தவிர்த்து நாம் நடைப்போம் என்றால் நம்முடைய மாசு கட்டுப்பாட்டை குறைக்க நம்மளால் முடியும். இப்போ நீங்க நடக்கிறத பார்த்து மற்றவங்க யாராவது நடக்க முன் வருவாங்களா உங்களை மாதிரி? கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ஒருவர் மனம் திரும்பினால் நன்றாக இருக்கும். இது என்னது? இது படகு கட்டும் நிலையம். முன்னரே குறிப்பிட்டிருந்த மோல்டிங், ஃப்ளைவர் அந்த மாதிரியான படகுகள் செய்யக்கூடிய வளம் கட்டக்கூடிய ஒரு நிலையம். வளானால வேலை வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பணியாளர்கள் வைத்து. இது நாட்டு படகுகள் கட்டக்கூடிய நிலையமா? ஆமாம். ஒரு இறைச்சி கடை இருக்கு. ஆமா. நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த வண்டி கிராஸ் ஆகி போச்சு. நம்ம வீடியோ முடிக்கும்போது அதே வண்டி அப்படியே. ஆமா. தூத்தூர் கிராமத்தில் ஆகத்தம்மா குருஷடி மண்டபம், தூத்தூர் பேருந்து நிலையம், அதே போன்று இந்த பகுதியும் ஒரு வணிக வளாகங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடுகின்ற ஒரு பகுதியாகவே வளர்ந்து வருகின்றன. தற்போது இதிலே அநேக கடைகள் இருப்பதை பார்க்கின்றோம். 2 சக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையை பார்த்தோம். இது இந்த வழியா எங்க போகலாம்? இது வந்து அல்போன்சம்மா நகர் செல்லக்கூடிய சாலை. இது ஏவங்கனாலை கடந்து நம்ம அந்த நகருக்கு செல்லலாம். இது சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட விளையாட்டு மைதானம். இப்போ போட்டி இருக்கிறாங்க. இங்கே ஒரு பழக்கடை இருக்குது, பார்க்கலாம். இது நம்முடைய கடற்கரைக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இது சென்ட் ஜான் ஸ்ட்ரீட். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஸ்கூல். சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் நம்ம நிற்கிறோம். இந்த மரங்கள் எல்லாம் நின்று அதை வெட்டியிருக்காங்களோ? இந்த மரத்தை எல்லாம் வெட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ் கான்வென்ட் என்ட்ரன்ஸ். அதுக்கு முன்னாடி தான் சென்ட் ஜான்ஸ் கான்வென்ட் இருக்கு. இது ஃபாதர் ரெஜிஸ் ஃபாதரோட வீடு தானே? ஆமாம் ஆமாம். இவர் தான் மண்டேலா. வாங்க நடக்கலாம் நிகழ்ச்சியோட 3ஆம் பாகம் எண்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு கூட நடந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் வந்து பதிவிடுங்க. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.